வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஃப்ரெண்ட் பிரவீன், மலேசியாவுடைய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து. ஸோ இந்த வீடியோவோட நம்ம வந்து ஜாப் ரிலேட்டடான வீடியோஸை க்ளோஸ் பண்ணலான்னு போன வீடியோவில் சொன்னேன். பட் ஆனால் நிறைய கொஷின்ஸ் எனக்கு இன்பாக்ஸில் வரதுனால அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணுறதை விட ஒரு வீடியோவை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஜாப் ரிலேட்டடான கொஷின்ஸ். ஸோ இந்த வீடியோவும் ஜாப் ரிலேட்டடான கொஷின்ஸ். குறிப்பாக நீங்கள் மலேசியாவுக்கு ஜாப் அப்ளை பண்ணும்போது எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள் கையில் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், உங்களை செல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ரெஸ்யூம் தேவை. ரெஸ்யூம் வித் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் போகிறத விட உங்களுடைய அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ரிலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் நல்லா ஹைலைட் பண்ணி மென்ஷன் பண்ணி அந்த ரோலுக்கு தகுந்த மாதிரியான ரெஸ்யூம் ரெடி பண்ணிங்க அப்படின்னா அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது. மலேசியாவில் நீங்கள் வந்து வேலை தேடுறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து தே வில் இன்வைட் யூ ஃபார் இன்டர்வியூ இன்வைட் பண்ணி உங்களை ஒரு ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள் கையில் இருந்தால் இட் இஸ் சேஃபர் அண்ட் இட் இஸ் மஸ்ட் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். செகண்டு, பே ஸ்லிப் கண்டிப்பாக தேவை. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு நீங்கள் இன்ஜினியராக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனியில் கண்டிப்பாக பே ஸ்லிப் கேட்டு வாங்கிக்கோங்க. அட்லீஸ்ட் லாஸ்ட் 3 monthsக்கான பே ஸ்லிப் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். உங்கள் பே ஸ்லிப்பில் இருக்கிற சேலரியை வச்சு தான் இங்கே மலேசியாவில் சேலரி உங்களுக்கு டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்டில் பே ஸ்லிப்பில் எவ்வளோ இருக்கோ அது மாதிரி போக மாட்டாங்க. பட் ஸ்டில் பே ஸ்லிப் உங்களுக்கு எதை டினோட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கீங்க, அந்த கம்பெனி வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு உண்மையான எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத காட்டுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் தான் பே ஸ்லிப். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வேலை பார்க்குற ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்தாலும் பே ஸ்லிப் வாங்கி வச்சுக்கோங்க வித் கம்பெனி சீல். கம்பெனியோட சீல் கண்டிப்பாக அதில் இருக்கணும். தேர்ட், எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர். நீங்கள் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்க ஒரு கம்பெனியில் பே ஸ்லிப்போட சேர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரும் வாங்கி வச்சுக்கோங்க, அகெயின் வித் கம்பெனி சீல். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 முக்கியமான டாக்குமெண்ட். தேர்ட், நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக தான் நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து வெளியில் எக்ஸிட் ஆகுறீங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் வந்து ரிலீவிங் லெட்டர். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய பழைய கம்பெனிலேருந்து இந்த 3 லெட்டர்ஸும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், பே ஸ்லிப், எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர், ரிலீவிங் லெட்டர். இந்த 3மே எதை குறிக்கும் அப்படின்னா உங்களுடைய நீங்கள் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, பட் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்கான 3 முக்கியமான டாக்குமெண்ட் இதெல்லாம். இந்த 3 டாக்குமெண்ட்டும் நீங்கள் மலேசியாவில் வேலை தேடும்போது இல்லை வேலைக்கு வர்றதுக்கு வேலை இங்கே வந்ததுக்கப்புறமும் கூட இந்த 3 டாக்குமெண்ட் ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் எதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா எஸ், இந்த 3 லெட்டரை தாண்டி உங்களுக்கு ஒரு ரெஃபரன்சஸ் இருக்கணும். உங்கள் பழைய கம்பெனியில் இருக்கிற பழைய மேனேஜர்ஸ், அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட நேம் இதெல்லாம் வந்து ஒரு சில கம்பெனிஸ் கேட்குறாங்க. ஸோ நல்ல ரெஃபரன்சஸ் கையில் வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா பாஸ்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு வர முடியாது. இதில் நீங்கள் குறிப்பாக நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோட பாஸ்போர்ட்டோட எக்ஸ்பைரி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் 1 year தான் எக்ஸ்பைரி இருக்குது, இல்லை 2 வருஷம் அப்படின்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு மினிமம் 3+ yearsக்காக உங்களுடைய பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா மினிமம் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் விசா வந்து 2 years விசா கொடுப்பாங்க. அப்போ அட்லீஸ்ட் அந்த 2 yearsக்காவது உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் விசா அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக உங்களுடைய பாஸ்போர்ட் வேலிடிட்டி மினிமம் 3 years வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ரெனியூவலுக்கு போகணும், நிறைய ப்ராசஸ் இருக்குது. இங்கே லோக்கலில் இருக்கிற எம்பசியில் போய் நீங்கள் எம்பசியோடைய ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணணும், நிறைய ப்ராசஸ் இருக்குது. இட் வில் டேக் மோர் டைம், அன்னெசரி பேர்டன் தான் உங்களுக்கு வரும். ஸோ பெட்டர். அது மட்டும் இல்லாமல் காஸ்ட்டும் வந்து இந்தியாவில் நீங்கள் பே பண்ணுற காஸ்ட்டை விட இங்கே வந்து காஸ்ட்லியாக இருக்கும். உங்களோட ரெனியூவல், உங்களோட பாஸ்போர்ட் ரெனியூவல் எல்லாத்துக்குமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ பெஸ்ட்டு நீங்கள் இந்தியாவில் இருக்கும்போதே நல்ல பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பைரி மோர் தென் 3 years வச்சு நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் இங்கே வந்தீங்க அப்படின்னா.
ஒருவேளை இது எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் இருக்குது ஆனால் பே ஸ்லிப் இல்லை, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக உங்கள் கையில் உங்களுக்கு உதவி பண்ண போகிற இன்னொரு டாக்குமெண்ட் எதுனா பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஒருவேளை ரொம்ப சின்ன கம்பெனி எனக்கு பே ஸ்லிப் தரல அப்படின்னா நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கூட நீங்கள் வந்து தந்திக்கலாம். அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கண்டிப்பாக கரெக்டான டைமென்ஷனில் நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் விட முக்கியமான கேள்வி ரொம்ப ரொம்ப எல்லாரும் கேட்குறாங்க, நான் என்னோடய பழைய வீடியோஸ்லேயும் நான் வந்து ரொம்ப ஹைலைட்டாக மென்ஷன் பண்ணது, எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நாம் இந்தியாவிலேருந்து இங்கே கொண்டு வரோமான்னு கேட்குறாங்க. தயவு செய்து கொண்டு வராதிங்க. உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் யாருமே கேட்க மாட்டாங்க, அதுவும் ஃபிசிக்கல் காப்பியாக யாருமே கேட்க மாட்டாங்க. ஸ்கேன்டு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கேன்டு காப்பியை நீங்கள் உங்களோட ரெக்ரூட்டருக்கும் ஹெச்ஆருக்கும் சென்ட் பண்ணிடுங்க. இது வந்து ஒருவேளை நீங்கள் இந்தியாவிலேருந்து இங்கே மலேசியாவுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொண்டு வந்து உங்களோட எம்ப்ளாயர் வந்து கேட்குறாங்க அப்படின்னா தயவு செய்து கொடுக்கறதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஒரிஜினல் பாஸ்போர்ட், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இது எதுவுமே டைரெக்டாக எம்ப்ளாயருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா திருப்பி வாங்குறது ரொம்ப கஷ்டம். உங்களை ஒரு லாக் பண்ண மாதிரி லாக் பண்ணிடுவாங்க. நிறைய கேசஸ் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் லாக் பண்ணி நிறைய கேசஸ் இங்கே நடக்குது. அதனால் தயவு செய்து டோன்ட் எவர் கிவ் யுவர் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ். எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்காதீங்க, பாஸ்போர்ட்டும் கொடுக்காதீங்க. ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்கள் கையில் இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூ அப்ளை ஃபார் எனி ரோல் இன் மலேசியா. ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது உங்களுக்கு குளறுபடி இருக்குது, ஏதாவது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ப்ளீஸ் கோ கெட் ஆல் தீஸ் டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட். இந்த டாக்குமெண்ட் எல்லாம் இல்லாமல் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தராக விசா ப்ராசஸிங்லேயோ இல்லாட்டி விசா முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஆன் அரைவல்லையோ ஏதோ ஒரு சிக்கல் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அந்த சிக்கல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வந்து ப்ளீஸ் ஹேவ் ஆல் தீஸ் டாக்குமெண்ட் பிஃபோர் யூ கம் டு மலேசியா ஃபார் அ ஜாப். ஸோ ஒரு காஷன் என்ன சொல்வேன்னா, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, பார்த்துக்கலாம், நீ எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஃபேக் லெட்டர் கொடுத்து வாங்கிக்கலாம், ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு நான் வேலை வாங்கி தரேன், இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க, அவ்வளோ அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட தயவுசெய்து பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நீங்கள் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை ஃபோர்ஜரியோ இல்லை ஃபேக்கோ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட விசா அப்ரூவலில் உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ப்ளஸ் உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் டெர்மினேட் பண்ணிடுவாங்க. நிறைய லீகல் ஆக்ஷன்ஸ் வந்து உங்கள் மேலே பாய ஆரம்பிச்சிடும். ஸோ தயவுசெய்து எந்த ஒரு ஷார்ட்கட்ஸும் இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணி நீங்கள் வந்து மலேசியாவுக்கு மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறதுக்குனாலும் கண்டிப்பாக நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த வீடியோவை இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் அப்பான் த கமெண்ட்ஸ் வேறு எந்த மாதிரியான விஷயங்கள் ஜாப் ரிலேட்டடாக நான் சொல்லணுங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஒருவேளை எந்த ஒரு கமெண்ட்டுமே வரல அப்படின்னா we will move to the next set of videos. லைக் நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி வீடு பார்க்குறது, எந்த ஏரியாவில் வீடு பார்க்குறது, இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கும், ப்ளஸ் இங்கே என்னென்ன பொருள்லாம் இங்கே கிடைக்கும், என்னென்ன பொருள் இங்கே கிடைக்காது, எந்த பொருள் வந்து உங்களுக்கு காஸ்ட்லி, எந்த பொருள் உங்களுக்கு இங்கே சீப்பாக கிடைக்கும், இது எல்லாமே சப்சிக்வெண்ட் வீடியோஸில் நான் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கேன். அது வரைக்கும் stay tuned with my YouTube channel. Thank you. Have a great day. Bye.